Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 யோவான் 4:9. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறவர். சவுலை தம்முடைய அன்பினால் பவுலாக மாற்றினார். கிறிஸ்து உங்களில் வாழும்போது நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாறுகிறீர்கள். பிரியமானவர்களே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவனை விட்டு அன்பை பிரிக்கவே முடியாது. ஒரு அழகிய தேவதூதனிடமிருந்து அன்பை பிரித்துவிட்டால் அவன் சாத்தானாகி விடுவான். பரலோகத்தை விட்டு அன்பை பிரித்துவிட்டால் அது நரகமாகிவிடும். ஒரு மனிதனிடமிருந்து அன்பை பிரித்துவிட்டால் அவன் காட்டு மிராண்டி ஆகிவிடுவான். தேவனை விட்டு அன்பை பிரிப்பதென்பதை நம்மால் எண்ணி கூட பார்க்க முடியாது. பரலோகத்தை விட்டு பாவமும் அக்கிரமமும் நிறைந்த பூமிக்கு தேவாதி தேவன் இறங்கி வருவது சாதாரணமான காரியமா? பொற்தல வீதியிலே உலாவி தேவ தூதர்களால் ஆராதிக்கப்பட்டு பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்தவர் அழுக்கும் அருவருப்பும் நிறைந்த இந்த உலகத்தில் நடந்து வருவது சாதாரணமான காரியமா? மாடி வீட்டிலே வசதியோடு வாழ்கிறவன் கூவம் நதியோர குடிசையில் கொசுக்கடிகளின் மத்தியிலே வந்து தங்குவானா? ஆனால் ஆண்டவரோ அன்பினால் பரலோக மேன்மையை துறந்து நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். அவருடைய தாழ்மையோ அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் ஒருவர் ஒரு நாள் தெருவிலே நடந்து சென்ற போது அங்கே சாறை சாறையாய் ஊர்ந்து சென்ற எறும்புகளை கண்டதும் அவைகள் மீது கால்படாமல் தாண்டி சென்றார். எனக்கு மட்டும் எறும்பாக மாறும் சக்தி இருந்தால் நான் அவைகளிடம் சென்று, எறும்புகளே, நான் உங்களை கொல்ல வரவில்லை, தயவு செய்து பயந்து ஓடாதிருங்கள் என்று அவைகளிடம் சொல்லுவேனே என்று யோசித்தார். மனுஷனால் எறும்பாய் மாற முடியாது, ஆனால் தெய்வத்தால் மனுஷனாய் மாற முடிந்தது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர் நம்மேல் வைத்த அன்பினாலே மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார், மனு உரு எடுத்தார். ஒரு தேவ ஊழியர் இவ்வாறு கூறினார்: நம் நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்ற அநேக மக்கள் குடும்பத்தோடு அங்கேயே தங்கிவிட்டார்கள். அங்குள்ள சிறு பிள்ளைகளிடம் இங்கு வருகிறீர்களா என்று கேட்டால், ஐயோ, தூசியும் அழுக்குமாய் இருக்குமே, ஐயோ, எங்களுடைய துணியெல்லாம் அழுக்காய் போய்விடுமே என்கிறார்கள். இங்குள்ள சூப்பர் மார்க்கெட் அங்கு இருக்குமா, இங்கே உள்ள உணவு வகைகள் அங்கே கிடைக்குமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆனாலும் வெளிநாட்டிலிருந்து தான் ஏராளமான மிஷனரிகள் நம் நாட்டிற்கு வந்து தியாகமாய் ஊழியம் செய்தார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் இயேசுவினுடைய அன்பு ஊற்றப்பட்டது என்பதே அதன் காரணம். கிறிஸ்து எங்களுக்காக பரலோகத்தையே துறந்த போது நாங்கள் எங்களுடைய தேசத்தையும் வசதிகளையும் துறக்க கூடாதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவனை விட்டு அன்பை ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவனால் அனுப்பப்பட்டு சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இரத்தம் சொட்ட சொட்ட நமக்காக
பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார். சவுல் என்ற மனுஷன் கேட்டின் புத்திரனாக இருந்தான். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்டவனாக மாறினான்? கிருபா பாத்திரமாக மாறினான். ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்தி வந்த சவுலை ஆண்டவர் சந்தித்து பவுலாக அவருக்கு ஊழியம் செய்கிறவனாக மாற்றினார். அவன் தேவனுடைய ஊழியனாக வல்லமையாய் எடுத்து உபயோகிக்கப்பட்டான். ஆகவேதான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆம், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போல நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக தேவனுடைய குமாரன் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். என் பாவங்களையெல்லாம் சிலுவையில் சுமந்தார். நான் இனி சுமக்க வேண்டியதில்லை. நான் விடுதலையானேன். அவருடைய இரத்தம் என்னை சுத்திகரித்தது என்று சொல்லுகிறான். இதுதான் விசுவாசம். இப்பொழுது யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறீர்களோ, இருளில் இருக்கிறீர்களோ, குடிவெறியில் இருக்கிறீர்களோ, பொய் சொல்லுகிறீர்களோ, குடும்பத்தில் சண்டை போடுகிறீர்களோ, அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, சிலுவையை நோக்கி பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பவுல் சிலுவையை நோக்கி பார்த்ததினால்தான் அவனுக்கு விடுதலை கிடைத்தது. கிருபா பாத்திரமாக மாறினான். தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்பட்டது. சவுலாக இருக்கும்போது அவன் பாவத்திலே ஊறியிருந்தான். ஆனால் பவுலாக கிருபா பாத்திரமாக மாறின பொழுதோ கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிறான். அதை போலவே நீங்களும் இந்த அன்பை பெற்றுக்கொண்டு உங்கள் இருதயத்தை ஆண்டவரின் பக்கமாக திருப்புங்கள். உங்களை சிலுவையில் அறையப்பட ஒப்புக்கொடுங்கள். பாவம், அக்கிரமம், சாபம் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு விட்டுவிடுங்கள். அப்பொழுது கர்த்தர் தமது இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக மாற்றுவார். உங்களை கிருபா பாத்திரமாக மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் காணப்படும் பிரிவினை, கசப்பு, இருள் யாவும் மாறி போகும்படி செய்வார். அவருடைய இரத்தம் அவ்வளவு வல்லமையுள்ளது. கிறிஸ்துவினுடைய அன்பு உங்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்குள்ளும் பிரவாகித்து ஓடும்படி செய்வார். ஆகவே உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நீர் என் மீது வைத்துள்ள அன்பிற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை இருளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுவித்து கிருபா பாத்திரமாக மாற்றுவீராக. எனக்காக நீர் சிலுவையில் சிந்தின உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். என் வாழ்க்கையை புதிய சிருஷ்டியாக மாற்றுவீராக. என்னுடைய பழைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.